2. சதி ஆலோசனை. ராஜா ராமையரும் அவருடைய நண்பர்களும் நடத்திய ஆவி உலக சோதனை அகால மரணத்திற்கு உள்ளான விஷயத்தை நாம் துயரத்துடன் தெரிவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. மேஜை ஒரு முழ உயரம் கிளம்பியதற்கு மேல் அவர்களுடைய சோதனையில் வேறு எந்தவித பலனும் ஏற்படவில்லை. ஆகவே எல்லோரும் ஒருவாறு சலிப்பு அடையும் தருணத்தில் இங்கிலாந்திலிருந்து மிஸ் மேரியா ஹாரிசன் என்னும் பெண்மணி வந்து சேர்ந்தாள். இவள் ஒரு பிரசித்தி பெற்ற மீடியம், அதாவது ஆவி உலக வாசிகளை தன்னுடைய தேகத்தின் மீது ஆர்ப்பரிக்க செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவள். ராஜா ராமையரும் பிரீஸ்டன் சங்கத்தார் இந்த மீடியம் அம்பாளுக்கு வரவேற்பு அளித்தார்கள். இவர்களுடைய ஆராய்ச்சியில் அந்த அம்மாள் மிகவும் சிரத்தை காட்டி தானே அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் சொன்னாள். பல நாள் முயற்சிக்கு பிறகு ஒரு நாள் அந்த அம்மாள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதாவது அவள் பெயரில் ஆவிகள் ஆர்ப்பரித்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலாயின. ஆனால் புதிய வாயினால் சொல்லவில்லை. மீடியத்தின் கையை பிடித்து பதில்களை எழுதி காட்டின. முதலில் மிஸ்ஸஸ் பிரிஸ்டனுடைய ஆவி ஆர்ப்பவிரமாயிருந்தது. பிரிஸ்டன் துறை பூலோகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டதற்கு, அதெல்லாம் எனக்கு மறந்து போய்விட்டது. இந்த உலகத்திற்கு வந்த பிறகு பூலோக விஷயங்கள் ஒன்றும் ஞாபகம் இருப்பதில்லை என்று ஆவி சொல்லிற்று. பிறகு தான் இருக்கும் உலகம் அற்புதமான அழகு வாய்ந்தது என்றும், எங்கு பார்த்தாலும் புஷ்ப காட்சியாய் இருக்கிறது என்றும், வானவெளியின் வர்ணங்கள் எங்கும் காணப்படுகின்றன என்றும், எப்போதும் சுகந்தம் வீசுகிறது என்றும், இப்படிப்பட்ட ஆச்சரிய உலகத்திற்கு பிரிஸ்டன் துறையும் சீக்கிரத்தில் வந்து சேர வேண்டும் என்றும் எழுதி தெரிவித்தது. இந்த எழுத்து ஒருவாறு தன் மனைவியின் கையெழுத்தை போல் இருக்கிறதென்று பிரிஸ்டன் துறை சொன்னார். பிறகு ராஜா ராமையருடைய தகப்பனார் மீடியம் அம்மாளின் மீது ஆர்ப்பவித்தார். அவர் எழுதிய கையெழுத்து மிஸ்ஸஸ் பிரிஸ்டனின் கையெழுத்துக்கு முற்றும் மாறாக ஆண் பிள்ளை கையெழுத்து போல் இருந்தது. இதை பார்த்ததுமே அங்கே கூடியிருந்தவர்களெல்லாம் அதிசயப்பட்டு போனார்கள். ஆனால் ராஜா ராமையருக்கு அதைவிட ஆச்சரியம் அளித்தது என்னவென்றால், தம்முடைய தகப்பனார் ஓர் அக்ஷரம் கூட இங்கிலீஷ் தெரியாதவராயிருந்தும் இப்போது இவ்வளவு சுத்தமான இங்கிலீஷ் எப்படி எழுதுகிறார் என்பதுதான். மேலும் வைத்தீஸ்வரர் ஐயர் தாம் வசிக்கும் உலகத்தை பற்றி வர்ணித்ததும் மிஸ்ஸஸ் பிரிஸ்டன் வர்ணித்ததும் ஏறக்குறைய ஒரு மாதிரியாக தான் இருந்தது. மேலும் அவர், இந்த உலகத்தில் ஜாதி மத வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றுதான், எல்லோரும் பரமண்டலத்தில் உள்ள இயேசு பிதாவை தான் வணங்குகிறோம் என்றார். தன் தகப்பனார் உயிர் வாழ்ந்தபோது அவர் கிறிஸ்தவர்களை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்தார் என்பது ராஜா ராமையருக்கு ஞாபகம் வந்து, பரலோகத்தில் அவருடைய மாறுதல் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட அவரை அதிசயத்தால் திகைக்க பண்ணிய விஷயம் வேறொன்று. வருஷா வருஷம் நான் உங்களுக்கு உத்தேசித்து சிரத்தம் பண்ணுகிறேனே, அன்று தாங்கள் பூலோகத்திற்கு வருவதுண்டா என்று ராஜா ராமையர் கேட்டதற்கு வைத்தீஸ்வரருடைய ஆவி எழுதிய பதிலாவது, ஆமாம், வருஷம் ஒரு தடவை நான் என்னுடைய கல்லறைக்கு வருகிறேன். அங்கே நீ போட்டிருக்கும் புஷ்பங்களின் சுகத்தை உட்கொண்டு விட்டு திரும்புகிறேன். ராஜா ராமையர் தன் தகப்பனாரின் உடலுக்கு கொள்ளி வைத்து கொளுத்தியதும் அல்லாமல் அவருடைய எலும்புகளை பயபக்தியுடன் கொண்டு போய் கங்கையில் போட்டுவிட்டு வந்தவர். எனவே அவருடைய தகப்பனாரின் ஆவி என்னுடைய கல்லறைக்கு வருகிறேன் என்று சொன்னதும் ராஜா ராமையருக்கு அளவில்லாத வியப்பு உண்டாயிற்று. அதை நினைக்க நினைக்க இந்த ஆவி உலக சோதனையில் அவருடைய நம்பிக்கை சிதறின்று போயிற்று. இதற்கு நேர்மாறாக பிரிஸ்டன் துறையின் நம்பிக்கை அதிகமாயிற்று. அவர் தம்முடைய மனைவி வசிக்கும் உலகத்திற்கு தாமும் சீக்கிரம் போக வேண்டும் என்றும், அதற்கு முன்னால் தாம் ஜென்ம தேசத்தை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்றும் தீர்மானித்து உத்தியோகத்திலிருந்து விலகி சீமைக்கு பிரயாணமானார். அவர் போன பிறகு ராஜா ராமையரின் ஆவி உலக ஆராய்ச்சியும் சதாப்தி அடைந்தது. இப்போது ராஜா ராமையர் தம்முடைய முழு கவனத்தையும் மனோதுவ ஆராய்ச்சியில் செலுத்தியிருந்தாள். ஹிப்டானிசம் என்கின்ற மனோவசியம், டெலிபதி என்கின்ற மானிட தந்தி ஆகிய கலைகளை பற்றி ஏராளமான நூல்களை படித்தாள். அந்த அபியாசங்களை செய்வதற்கு பூர்வாங்கமாக இப்போது காந்த சக்தி தேடிக்கொள்வதில் ஈடுபட்டிருந்தார். தமது அறையின் ஒரு சுவரில் வட்ட வடிவமான ஒரு பெரிய கருப்பு புள்ளியை எழுதி கொண்டு அதை கண் கொட்டாமல் உற்று பார்த்த வண்ணம்
இதோ என் கண்கள் காந்த சக்தி பெற்றுவிட்டன என்று ஜபித்தார். பிறகு கண்களை மூடிக்கொண்டு, இதோ எனக்கு காந்த சக்தி உண்டாகிறது, என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை கட்டுப்படுத்துகிறார்கள், நான் எது சொன்னாலும் உடனே கேட்கிறார்கள். ஸ்ரீதரா, நான் கட்டளையிடுகிறேன், நீ கீழ்ப்படுகிறாய். தங்கம், நான் சொல்கிறேன், நீ கேட்கிறாய் என்று இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்வார். இவ்வாறு ஒரு நாள் சாயங்காலம் அவர் மாடி அறையில் காந்த சக்தி அபியாசத்தில் ஈடுபட்டிருந்த போதுதான் வாசலில் கார் வந்து நின்று பலமாக ஹாரன் அடிக்கும் சத்தம் கேட்டது. ராஜாராமையர் தன் அபியாசத்தை நிறுத்தி ஜன்னல் பக்கமாக வந்து பார்த்தார். வாசலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் நின்றது. அதில் டிரைவர் ஸ்தானத்தில் ஸ்ரீதரன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் சூசி அமர்ந்திருந்தாள். அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வேலைக்காரன் வரவே ஸ்ரீதரன் அவனிடம் தன் ஆபீஸுக்கு கொண்டு போகும் கைப்பெட்டியை தூக்கி கொடுத்தான். உடனே வண்டி வீரென்று கிளம்பி போய்விட்டது. ராஜாராமையருக்கு இது ஒன்றும் அதிசயம் அளிக்கவில்லை. ஏனென்றால் தீபாவளியின் போது ஸ்ரீதரன் கூட்டிக் கொண்டு வந்த சிநேகிதன் உண்மையில் சிநேகிதி என்பது சீக்கிரத்திலேயே தெரிந்து போயிற்று. தகப்பனாரும் தாயாரும் எவ்வளவு புத்தி சொல்லியும் பயன்படவில்லை. அதை பற்றி பேச்சு எடுத்தால் ஸ்ரீதரன் உடனே, நீங்கள் என் சம்மதத்தை கேளாமல் பலவந்தமாக ஏன் கல்யாணம் பண்ணி வைத்தீர்கள்? நான் என் இஷ்டம் போலதான் இருப்பேன் என்று ஒரே அடியாக அடித்துவிட்டு போய்விடுவான். ஸ்ரீதரனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பது ராஜாராமையர் தங்கம்மாள் 2 பேருக்கும் ஒரே கவலையாயிருந்தது. ராஜாராமையர் முக்கியமாக அதற்காக காந்த சக்தி சம்பாதிக்கும் அபியாசத்தில் ஈடுபட்டிருந்தாள். தங்கம்மாள் தனக்கு தெரிந்த வழியில் என்னென்னலாமோ யோசனை செய்து கொண்டிருந்தாள். இன்று சாயங்காலம் ஸ்ரீதரன் வாசலில் நின்றுவிட்டு வீட்டிற்குள் வராமல் கூட போய்விட்டதும் தங்கம்மாள் மேலே ராஜாராமையரை தேடிக்கொண்டு வந்தாள். ஏனா, இப்படி எத்தனை நாளைக்கு இந்த பிள்ளையை கேள்வி முறையில்லாமல் விட்டு இருக்கிறது? நீங்களும் ஒரு புருஷால் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேளே என்றாள். அதற்கு, இன்னும் என்ன பண்ண சொல்ற? அவன் அப்பன் பிள்ளையா இருந்தா நான் சொன்னதை கேட்பான். ஆரம்பத்திலிருந்தே அவனை அம்மா பிள்ளையா பண்ணியாச்சு. இப்போ முட்டிட்டு என்ன பிரயோஜனம்? நான் ஒன்றும் இப்போ முட்டிக்கல, அப்போவே கூட தான் முட்டிட்டேன். கல்கத்தாவில் நாம் இருந்து வாழ்ந்ததெல்லாம் போதும், குழந்தைக்காவது நம்ம பக்கத்துலேயே வேலை பண்ணி வைங்கோன்னு சொன்னேன். கேட்டாதானே? ஆமாம், நம்ம பக்கத்தில் உன் பிள்ளைக்கு உத்தியோகம் கொடுக்குறேன்னு காத்துட்டு இருந்தா. நான் வேண்டான்னுட்டு எனக்கும் உத்தியோகம்தான் போகட்டும். நம்ம ஊர் பக்கமாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சியே, அது என்ன ஆச்சு? எல்லாம் சரியாக தான் ஆச்சு. கல்யாணம் பண்ணதுலேயே என்ன குறைவா போச்சு? நான் ஊருக்கு போய் 3000 ரூபாயோடு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வராமல் போனால் என் பெயர் தங்கம்மா இல்லை. குஷாலா போய் அழைச்சிட்டு வா, பிள்ளையோட மல்யுத்தம் பண்ணு. மல்யுத்தம் பண்ணுவானேன்? மாட்டு பொண்ணு வந்துட்டா இவனுக்கு இந்த சட்டக்காரி பைத்தியம் கட்டாயம் போயிடும். நீங்கள் மட்டும் இவன்கிட்ட இப்போ ஒன்றும் சொல்லி வைக்காதீங்கோ. நான் என்னத்தை சொல்கிறது? பைத்தியமா? இந்த மாதிரி நான் நரசிம்மபுரத்துக்கு வரேன், அங்கே வந்து என்னை பார்த்துட்டு சம்பு சாஸ்திரிக்கு ஒரு கடுதாசி எழுதுங்கோ. அது மட்டும் என்னால் முடியாது. நீயாச்சும் உன் பிள்ளையாச்சும் மாட்டு பொண்ணாச்சு, எப்படியோ போங்க. ராஜாராமருடைய பிடிவாதத்தை அறிந்திருந்த தங்கம்மாள் அதே தெருவில் குடியிருந்த இன்னொரு தமிழ்நாட்டு குடும்பத்தை சேர்ந்த பையனை அழைத்து கொண்டு வந்து சம்பு சாஸ்திரிக்கு கடிதம் எழுத செய்தாள். தான் சீக்கிரத்தில் நரசிம்மபுரத்திற்கு வருவதாகவும் மாட்டுப்பெண்ணை கல்கத்தாவிற்கு கூட்டிக் கொண்டு போகும் உத்தேசம் இருக்கிறதென்றும், ஆனால் சம்பு சாஸ்திரி முதலில் நரசிம்மபுரத்திற்கு வந்து தன்னை பார்த்தால் நேரில் எல்லா தகவலும் தெரிவிப்பதாகவும் எழுதிவித்து தபாலிலும் போட்டாள். 3. சாவித்திரியின் பயணம். மேலே சொன்ன தங்கம்மாளின் கடிதத்தை படித்தவுடன் தான் சாஸ்திரியார் அவ்வளவு சந்தோஷத்துடன் வந்து, சாவித்ரி, உன் களி தீர்ந்து விட்டது அம்மா என்றார். சாவித்திற்கு மயிர்கூச்சல் எடுத்து திடுக்கிட்டு எழுந்திருந்து, ஏதாவது கடிதாசி வந்திருக்கா அப்பா என்று கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆமாம்மா, சம்மந்தி அம்மாள் நரசிம்மபுரத்திற்கு பொண்ணை பார்க்கறதுக்கு வராளாம். திரும்பி போறபோது கல்கத்தாவுக்கு உன்னை கூட்டிட்டு போறாளாம் என்றார். சாவித்ரி நம்ப முடியாத சந்தோஷத்துடன், நிஜமாவாப்பா என்று கூவினாள். இந்த சம்பாஷணையை ஒட்டு கேட்டு கொண்டுவிட்டு சமையலறைக்கு போனால் மங்களம். அடி அம்மா, இந்த பொண்ணுக்கு விமோச்சனம் பிறந்துட்டாப்ல இருக்குடி என்றாள். விமோச்சனம் பிறந்திருக்கா? அது என்ன என்றாள் சொர்ணாம்பாள். சம்மந்தி அம்மாள் நரசிம்மபுரத்துக்கு வராளாம். இவளை கூட்டிட்டு வந்து விட சொல்லி எழுதியிருக்காளாம். அந்த பெரிய மனுஷிக்கு இங்கே வந்து அழைச்சிட்டு போக முடியலையாக்கும். உன்னையும் என்னையும் பார்க்க வேண்டியிருக்கும்ல.
அது போனால் போகட்டுண்டி அம்மா. இந்த பெண் எப்படியாவது புக்காத்துக்கு போய் சௌக்கியமாக இருந்தால் சரி. அரசு மரத்து பிள்ளையாரே, சாவித்திரி புக்காத்துக்கு போனால் உனக்கு 108 கொலக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறேன் என்றாள் மங்களம். அடி அசடே, புக்காத்துக்கு போய் திரும்பி வராதிருந்தா நைவேத்தியம் பண்ணுறேன்னு வேண்டிக்கோ. இது வாயும் கையும் வச்சுட்டு அங்கே போய் வரலுமே. உன் சம்மந்தி இலசுப்பட்டவள் நினச்சிக்காத. என்னத்துக்கு நான் வராமல் இவரை கூட்டிட்டு வந்து விட சொல்லியிருக்கா தெரியுமா? அப்பதானே இந்த பிராமணனை இன்னும் நன்னா மொட்டையடிக்கலாம். இந்த சமயத்தில் செவிட்டு வைத்தி, அக்கா, அம்மா என்ன சொல்றா என்று கேட்டான். மங்களம் ஜாடை காட்டிக்கொண்டே, சாவித்ரி புக்காத்துக்கு போக போறாளாண்டா என்றாள். சாவித்ரி தானே? ஆமாம். கதவை சாத்துண்டு ஆம்பளையாண்டனுக்கு கடுதாசி எழுதுறா அப்படி எழுதுறா. சொர்ணாம்பாள் தாலி கட்டுவதைப் போல ஜாடை காட்டிக்கொண்டு, இல்லடா, அவள் ஆம்பளையாடத்துக்கு போக போறா. அதான் நானும் சொல்கிறேன். அப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா ராசாத்தியாட்டம் வச்சிருப்பேனே. சி, வாயை மூடிக்கோ என்றாள் மங்களம். கல்கத்தா கடிதத்தை அப்பாவிடமிருந்து வாங்கி படித்ததும் சாவித்திற்கு கொஞ்சம் உற்சாகம் குறைந்தது. இத்தனை நாள் கழித்து வந்து இந்த கடிதமாவது மாப்பிள்ளை எழுதியிருந்தா இருக்கக்கூடாதா என்று நினைத்தாள். பிறகு படித்த நாகரிக மனுஷராய் இருந்தாலும் தாயார் தகப்பனாருக்கு அடங்கிய பிள்ளை. அவர்களை மீறி ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்கிறது. நாமும் புக்காத்துக்கு போனால் மாமனார் மாமியாரை அடங்கி நடந்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அழைத்து போகிற உத்தேசம் இருக்கிறது என்று மட்டும் தங்கம்மாள் எழுதியிருந்தபடியால் அதற்கு ஒன்றும் தடங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டாள். எப்படியும் தான் இன்று எழுதிய கடிதத்தை தபாலில் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. அதை பத்திரமாக வைத்திருந்து கல்கத்தாவிற்கு போன பிறகு மாப்பிள்ளையிடம் காட்ட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். சம்பு சாஸ்திரி குறிப்பிட்ட தேதியில் நரசிம்மபுரத்திற்கு போனார். அவரிடமிருந்து 2 நாளைக்கெல்லாம் சாவித்திரிக்கு ஒரு கடிதம் வந்தது. சம்மந்தி அம்மாள் உன்னை கூட்டி போக வருவதாக ஏற்பாடாகி விட்டது. அடுத்த புதன்கிழமை நாள் பார்த்திருக்கிறது. எனக்கு நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் வேலை இருக்கிறது. பார்த்து கொண்டு 4 நாளில் வருகிறேன். அதற்குள் உன்னை அனுப்புவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வைக்கும்படி சித்தியிடம் சொல்லவும் என்று எழுதியிருந்தது. சாவித்திரிக்கு உண்டான குதூகலத்திற்கு அளவே இல்லை. பகவானே, கடைசியில் உன் மனம் இறங்கிற்றா? என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் பலித்ததா? உண்மையிலே எனக்கு களி தீரப் போகிறதா? இந்த சனியன்களை விட்டு போக போகிறேனா? கல்கத்தாவிற்கு போய் என் பிராணநாதருடன் குடித்தனம் நடத்தப் போகிறேனா? கல்கத்தா பட்டினம் எப்படி இருக்கும்? கும்பகோணத்தையும் ராகப்பட்டினத்தையும் விட பெருசா இருக்குமோ? அங்கேயெல்லாம் தெருவீதியில் தந்தி கம்பிகள் வண்டி ஓடுமாமே, அது எப்படி இருக்குமோ? ஒரு பக்கம் இந்த மாதிரி எண்ணங்கள். அப்பாவை சித்தி பாட்டி செவிட்டு வைத்து இவர்களை விட்டு விட்டு போகிறோமே, இவர்கள் அவருடைய பிராணனை வாங்கி விடுவார்களே என்ற வேதனை மற்றொரு பக்கம். இந்த சமயத்தில் தானே அப்பாவுக்கு நாகப்பட்டினத்தில் வேலை இருக்க வேண்டும். கிளம்புவதற்கு முன்னால் 4 நாளைக்கு அவர் ஆற்றில் இருக்கக்கூடாது. இந்த 4 நாளும் அவருக்கு சிறுசை செய்தலாவது மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாய் இருக்குமே என்ற ஏக்கம் இன்னொரு பக்கம். சாவித்திரிக்கு அப்போதிருந்த மனோநிலையில் மங்களத்துடன் கூட உறவு கொண்டாட தொடங்கினாள். எவ்வளவு சிரமப்பட்டும் சொர்ணாம்பாளின் மனதை திறந்து பேச அவளால் முடியவில்லை. ஆனால் மங்களம் தனியாயிருந்த போதெல்லாம் அவளிடம் வந்து, சித்தி, புக்காத்தில் எப்படி இருக்க வேண்டும்? மாமனார் மாமியாருக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் சொல்லு. அவள் வீட்டில் ஒரு நாள் பரிசாரகன் இருந்தா நான் என்ன காரியம் செய்கிறது? என்னால் வெறுமனே உட்கார்ந்திருக்க முடியாதே என்றெல்லாம் கேட்டாள். அப்புறம், சித்தி, என்ன இருந்தாலும் உன்னையும் அப்பா விட்டுட்டு போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் கல்கத்தாவில் இருந்தாலும் உங்களை தான் அடிக்கடி நினச்சிட்டு இருப்பேன். நீ என்னை நினச்சிக்கவே மாட்டியா என்பாள். மங்களத்திற்கு அந்த சமயத்தில் சாவித்திரியிடம் புது அன்பு தோன்றியது. தினம் தலைவாரி பூ வைத்து அலங்காரம் எல்லாம் செய்து விட்டதோடு மாமியாரானத்தில் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள். ஏதோ உலகத்தில் எல்லோரையும் போல சாந்தி கல்யாணம் என்று பண்ணி புக்காலத்தில் கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல. எப்படியாவது நீ சந்தோஷமா இருந்தால் சரி என்று அடிக்கடி கூறினாள். நல்ல வேளை, சாந்தி கல்யாண செலவெல்லாம் இல்லாமற் போச்சே என்ற திருப்தி அவள் மனதிற்குள் இருந்தது. இதை நினைத்த பெண்ணை புக்கத்திற்கு முதலில் அனுப்பும்போது செய்ய வேண்டிய சீர்களை அவள் தாராளமாகவே செய்து கொண்டிருந்தாள். பருப்பு, தேங்காய், பக்ஷினம் எல்லாம் பண்ணி வைத்தாள். 4 நாள் கழித்து சம்பு சாஸ்திரி வந்தார். மறுநாள் தான் புதன்கிழமை ஆகனால் பிரயாண ஏற்பாடுகள் எல்லாம் துரிதமாக நடந்தன.
புறப்படும் நாள் நெருங்கிவிடவே சாவித்திரிக்கு தகப்பனாரை விட்டு பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அன்றிரவு அவள் சாஸ்திரியுடன் தனியா இருந்தபோது, அப்பா, நான் போயிட்டா நீங்க தனியா இருக்கணுமே, எப்படிப்பா இருப்பேள் என்றாள். அதற்கு என்ன குழந்தை செய்யலாம்? உலகத்துல பெண்ணை பெற்றவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் விட்டு பிரிய வேண்டியதுதான். நீ எப்படியாவது புக்காத்துக்கு போய் சௌக்கியமா இருக்க வேண்டும், அதுதாம்மா முக்கியம் என்றார் சாஸ்திரி. புதன்கிழமை காலையில் நல்ல வேளையில் வாசலில் 2 மாட்டு வண்டி வந்து நின்றது. நல்லான் தான் வண்டி கொண்டு வந்தான். அவன் முகத்திலும் சந்தோஷம் தாண்டவமாயிற்று. உள்ளே சாஸ்திரி சீக்கிரம் என்று அவசரப்படுத்தி கொண்டிருந்தார். சாமான்கள் ஒவ்வொன்றாய் வண்டியில் கொண்டு வந்து ஏற்றப்பட்டன. சாவித்ரி தன்னால் தவிக்கம் ஆகிவிடக் கூடாதென்ற எண்ணத்தினால் கையில் கூஜாவை எடுத்துக்கொண்டு 1/2 மணி நேரத்திற்கு முன்னாலிருந்த தயாராய் நின்று கொண்டிருந்தாள். கடைசியில் ஜாமான்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றிய பிறகு புறப்படைய வேண்டிய நேரம் வந்ததும் சாவித்ரி சொர்ணாம்பாளுக்கும் மங்களத்திற்கும் நமஸ்காரம் செய்தாள். செவித்தி வைத்திக்கு கூட மாமா உனக்கும் நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பாதி நமஸ்காரம் பண்ணி எழுந்தாள். வைத்திக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவன் அசட்டு சிரிப்புடன் எனக்கு என்னத்துக்கு என்றான். மங்களம் சாவித்திரியின் நெற்றியில் விபூதியிட்டாள். பிறகு எல்லோரும் வாசலிற்கு வந்தார்கள். சாவித்ரி தெரு விருதியில் இறங்கியதும் மறுபடியும் திரும்பி பார்த்து, சித்தி, போயிட்டு வரேன் என்றாள். மங்களம், மகாராஜியா, போயிட்டு வா அம்மா என்றாள். ரேலியில் கதவோரமாய் நின்ற அவள் தாயார், போயிட்டு வாமா, நிஜமாதான் மறுபடியும் வந்து வைக்க போறது என்று முணுமுணுத்தாள். சாவித்திரிக்கும் சம்பு சாஸ்திரிக்கும் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். வண்டியும் ஜில் ஜில் என்ற மாட்டின் சதங்கை சத்தத்துடன் கிளம்பிற்று. சாவித்திரியின் மனோநிலை அப்போது எப்படி இருந்தது? இத்தனை நாளும் வசித்த ஊரை விட்டு போகிறோமே என்று அவள் மனதில் வருத்தம் உண்டாயிற்றா? நெடுங்கரையை மறுபடி எப்போது பார்ப்போம் என்று ஏங்கினாளா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மா, கடைசியில் இந்த சனியன் பிடித்த நெடுங்கரையை விட்டு கிளம்பியாச்சு. இந்த ஊர் முகத்திலே இனிமேல் விழிக்க வேண்டாம் என்றுதான் அவள் எண்ணினாள். சாவித்ரி, சாவித்ரி, இந்த சனியன் பிடிச்ச நெடுங்கரைக்கு திரும்பி போக மாட்டேம்மா என்று ஒரு நாளைக்கு நீ தாபம் கொள்ள போகிறாய். இப்போது நீ வெறுக்கும் நெடுங்கரை அப்போது உன்னை வரவேற்குமா?